கெஸ்தமடி தோட்டத்துல இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படும் போது இந்த பக்கம் அன்னை மரியாள் தூக்கத்துல இருந்து டக்குன்னு எந்திரிச்சு இயேசு கிறிஸ்து கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னு மனசுல அவங்களுக்கு அந்த ஒரு உணர்வை ஏற்பட்டுரும். இயேசு கிறிஸ்துவினுடைய இதயமும் அன்னை மரியாளினுடைய இதயமும் ஸ்பிரிச்சுவலி கனெக்டடா இருந்ததுனாலதான் இந்த ஒரு விஷயம் நிகழுது. யோசிச்சு பாருங்க, அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்து உடல் அளவுல அந்த துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய உள்ளத்துல அவங்க அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க. இயேசுவினுடைய பாடுகள் அவர் உடல் அளவில் அனுபவித்தார். ஆனா இந்த பக்கம் அன்னை மரியாள் உள்ளத்துல அதை அனுபவிச்சாங்க. சிமியோன் அன்னைக்கே சொன்னார் இல்லையா, உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் அப்படின்னு. அந்த ஊடுருவல் இப்பதான் துவங்க ஆரம்பிக்குது. அந்த ஒரு ஸ்வாட், அந்த ஒரு வாள் அவங்களோட உள்ளத்தை ஊடுருவி பாஞ்சு அதை தாக்குது. ஒரு தாய் என்ன நினைப்பாங்க, தன்னோட மகனை இப்படி கொல்ல போறாங்க, அடிச்சு துன்புறுத்தி கொல்ல போறாங்க அப்படின்னா எந்த ஒரு தாயும் போய் கேட்பாங்க, என்னோட மகனை விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுவாங்க, அழுவாங்க, கதறுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டதுல இருந்து சிலுவையில அறையப்படுற வரைக்கும் அன்னை மரியாள் ஒரு வார்த்தை கூட பேசல. இது மீட்பின் திட்டத்துல நடக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவங்க அமைதியா இதுக்கு கோஆபரேட் பண்ணாங்க. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா போய் ஆளுநர்கிட்ட போய் பேசியிருக்கலாம், அங்க இருக்கிறவங்க கிட்ட கெஞ்சி பிரச்சனையை உருவாக்கி இருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம், என்னோட மகனை விட்டுருங்க அப்படின்னு. ஆனா அது எதையுமே அவங்க செய்யல. முழுக்க இயேசுவோட உடன் பயணிச்சாங்க. திருத்தூதர்கள் கூட கிடையாது, எல்லாருமே ஓடிட்டாங்க, எங்க தங்களை சிலுவையில் அரைஞ்சிருவாங்களோ அப்படின்னு. ஆனா அன்னை மரியாள் அவங்க போனாங்கன்னா இவங்கதான் இயேசு கிறிஸ்துவோட தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் அவங்க கூடவே இருந்தாங்க. கடைசியில இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையிற வரைக்கும் அவங்க கூட இருந்தாங்க. மீட்பின் திட்டத்தை முழுமையா அறிஞ்ச ஒரே பெண்மணி அன்னை மரியாள் மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவ குழந்தையா இருந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணி அவர் கல்வாரியில் சிலுவையில் அறையப்பட்டது வரைக்கும் மீட்பின் திட்டத்தை முழுமையா புரிஞ்சுக்கிட்டவங்க அன்னை மரியாள் அவர்கள். அதனாலதான் அவங்க அவ்வளவு அமைதியா கோஆபரேட் பண்ணாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், திருத்தூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து 3 வருஷம் தான் டீச் பண்ணாரு, மக்களுக்கும் அவர் 3 வருஷம் தான் டீச் பண்ணாரு. அவரோட டீச்சிங்ஸ் எல்லாமே அந்த ஒரு 3 வருஷத்தை ஒட்டி தான் இருக்கும். ஆனா 33 வருஷமா இயேசு கூடவே இருந்து முழு திட்டத்தையும் அறிந்தவர்கள் அன்னை மரியாள் அவர்கள். யோசிச்சு பாருங்களேன், கானா ஒரு திருமணத்துல இயேசு கிறிஸ்து கிட்ட சொன்னா இது சரியாகும் அப்படின்னு அன்னை மரியாளுக்கு எப்படி தெரியும்? அப்போ இதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து இவ அனைத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னு அன்னை மரியாளுக்கு முழுமையாக தெரிஞ்சதுனாலதான் அந்த ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து கிட்ட போய் உதவி கேட்கிறாங்க. அந்த ஒரு நபர்களுக்காக இயேசு கிறிஸ்து கிட்ட பரிந்து பேசுறாங்க.